வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற உறவுகள் லைக் பட்டனை தட்டிடுங்க. அடுத்தது நமக்கு டெலகிராம் சேனல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நமக்கு டெலகிராம் சேனலில் தான் போடுவோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்களா? போகலாமா? பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது. இன்றைக்கான தகவல் இது தாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதிக்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தகவல், பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம பிரதமர் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காக கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம கொரோனா காலத்தில் நம்ம பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா அவர் உதவி செஞ்ச அந்த விஷயத்துக்காகவும் அவரோட வியூக தலைமைத்துவத்துக்காகவும் இவருக்கு இந்த பாராட்டுகளும் இந்த உயரிய பதவியும் உயரிய விருதும் கொடுக்குறாங்க. எந்த நாடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்படாஸ் நாடு கொடுக்குது. இவருக்கு இது மட்டும் இல்லைங்க, நிறையா நாடுகள் நமக்கு உயரிய விருதுகள் கொடுத்துருக்காங்க. இத்தாலி, பிரான்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நிறைய நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்படாஸ் நாடு கொடுத்துருக்காங்க. நம்ம பிரதமரை பாராட்டி கொடுத்துருக்காங்க, அவரோட செய்கைகளை பாராட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் நமக்கு மட்டும் மருந்து மாத்திரைகள் கொடுத்து உதவி பண்ணலைங்க, நிறைய நாடுகளுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பெருந்தன்மைவாதி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த நாட்டோட உயரிய விருதுகளில் கொடுத்துருக்காங்க. இவரோட தலைமைத்துவத்தை பாராட்டி, வியூகத்துவத்தை பாராட்டி நிறைய நாடுகள் அவங்களோட உயரிய விருதை கொடுத்துருக்காங்க, தேசிய விருதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுக்குறவங்க பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது. இதை நம்ம பிரதமரோட சார்பாக யார் வாங்குறாங்க அப்படின்னா மத்திய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா இவங்க தான் வாங்கிட்டாங்க. ஸோ நாம் இதில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா பார்படாஸ் நாட்டின் உயரிய தேசிய விருது நம்ம பிரதமர் மோடிக்கு கிடச்சிருக்கு. அது என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ். ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற விருது தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன காரணத்துக்காக கிடைச்சிருக்கு? கரோனா பெருந்தொற்று காலத்தில் பிரதமர் மோடியோட வியூக தலைமைத்துவம் மற்றும் மதிப்புமிக்க உதவி, அவர் பல நாடுகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதில் ஒரு நாடு அப்படிங்கும்போது பார்படாஸ் நாடு. ஸோ கரோனா தொற்று காலத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு அந்த மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம பிரதமருக்கு இவங்க அந்த நாட்டோட உயரிய விருதை கொடுக்குறாங்க. ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம பிரதமர் போகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் மத்திய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் யார் வாங்குறாங்க? பபித்ரா மார்கரிட்டா இந்த விருதை வாங்குறாங்க. பபித்ரா மார்கரிட்டா இந்த விருதை பெற்றுக்கொள்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஒரு நாடை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதோட தலைநகர், அதோட பிரதமர் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பார்படாஸின் தலைநகர் என்னன்னு பார்க்கும்போது பிரிட்ஜ் டவுன். அதே மாதிரி அந்த நாட்டோட பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மியா அமோர் மோட்லி. இவர் எப்போ இந்த முடிவு பண்ணார் அப்படின்னா கயானா நாட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு மாநாடு நடந்தது. அப்போ தான் நம்ம பிரதமருக்கு இவர் இதை கொடுக்கணுங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கயானா நாட்டின் ஜார்ஜ் டவுனில் நடந்த 2வது இந்திய கரிகாம் தலைவர்கள் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு? கயானா நாட்டின் ஜார்ஜ் டவுனில் 2வது இந்திய கரிகாம் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இந்த விருதை நம்ம அந்த பிரதமர் மியா மோட்லி இருக்கார் இல்லையா, அவர் நம்ம பிரதமருக்கு கொடுக்கறத அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு உயரிய விருது கொடுத்ததை பார்த்துருக்கோம் நம்ம பிரதமர் மோடிக்கு. இவருக்கு இது மட்டும் இல்லை, நிறையா நாடுகளோட விருது கிடச்சிருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம அடுத்த தகவல் போகலாம். இந்தியா எண்ணெய் இறக்குமதி. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எரிபொருள் தேவையை 85% இறக்குமதி மூலியமாக தான் நிறைவேற்றிக்கொள்கிறோம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எண்ணெய் அதாவது
கத்தார் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் நமக்கு வந்து கத்தார் குவைத் இந்த மாதிரி இருந்து தான் நமக்கு எண்ணெய் இறக்குமதிகள் நடக்கும் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக நம்ம இந்த இந்திய எண்ணெய் இறக்குமதி பார்க்குறோன்னா, நமக்கு ரஷ்யா உக்ரைன் போர் இது பண்ணும்போது நமக்கு ரஷ்யா மேலே பொருளாதார தடை வந்து அமெரிக்கா போட்டுட்டாங்க. ஸோ அமெரிக்கா போடும்போது கூடயே சேர்ந்து ஐநா நாடுகள் சிலதும் போட்டுட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்களோட பொருளை வந்து அவங்க எண்ணெயை வந்து எப்படி விற்பனை செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களோட எண்ணெயோட விலையை குறைச்சாங்க. ஸோ அவங்க எண்ணெய் விலையை குறைக்கும் போது நமக்கு யூஸாக இருந்தது, நமக்கும் சைனாவுக்கும் யூஸாக இருந்தது. நாம் அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையை பற்றி நாம் யோசிக்கல, சைனா யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு கம்மியாக கிடைக்கும் போது நம்ம நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம பிரதமர் முடிவு பண்ணிட்டார். ஸோ நம்ம வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு மேலே வந்து சீனா வந்து வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கும்போது தகவலாக என்னன்னு பார்க்கலாம். உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிடமிருந்து 112 பில்லியன் யூரோ அந்த நாணயத்தில் சுமார் நம்ம அமௌண்ட்டுக்கு 10 லட்சம் கோடிக்கு கச்சா எண்ணெயை நம்ம வந்து இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சுருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிடமிருந்து 112 பில்லியன் யூரோ நம்ம பணத்துக்கு 10 லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுட்டோம். ஸோ ஐரோப்பாவை சேர்ந்த எரிசக்தி ஆய்வு நிறுவனம் இதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எரிசக்தி ஆய்வு நிறுவனம், ஐரோப்பாவை சேர்ந்த எரிசக்தி ஆய்வு நிறுவனம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்குவதில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா. அவன் நம்பர் 1 டுபாக்கூர் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவன் வந்து வாங்கி தள்ளிட்டான். எத்தனை லட்சத்துக்கு அப்படின்னு நமக்கு மேலே ஒரு 10 லட்சம் சேர்த்து போட்டு 10 லட்சம் இல்லை 11 லட்சத்துக்கு சேர்த்து போட்டு வாங்கிட்டான். 22 லட்சம் கோடிக்கு அவன் வாங்கியிருக்கான். அவனு சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் தெரியாமல் சொல்லிட்டான். ஸோ அந்த நாட்டு பிரதமர் வந்து வாங்கிட்டாங்க. சீனா வந்து 22 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நாம் வந்து 10 லட்சம் கோடி வாங்கி 2வது இடத்துல இருக்கோம். ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது. சர்வதேச அளவில், அதாவது இன்டர்நேஷ்னல் அளவில் கச்சா எண்ணெய் நுகர்வில் வாங்குறதுல இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. இன்டர்நேஷ்னல் இடத்துல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி ரஷ்யா போர் தொடங்கினதுக்கப்புறமா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். சீனா பார்த்திங்க அப்படின்னா 25 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம ஏன் ரஷ்யா கிட்டேருந்து இதை வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பொருளாதார தடை போட்டதுனால குறைவான விலைக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து 1% தான் வாங்கிட்டு இருந்தோம் கச்சா எண்ணெயை. இப்போ வந்து நம்மளோட கச்சா எண்ணெய் வந்து 40% இருக்குது. போருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து 1% கச்சா எண்ணெய் தான் இறக்குமதி பண்ணியிருந்தோம். பட் போருக்கு அப்புறமா அவங்க பொருளாதாரத்தோட அமெரிக்கா போட்டதுனால நம்ம வந்து அவங்களோட பொருளை விற்கணும் இல்லையா, அதனால் அவங்க குறைஞ்ச விலைக்கு தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுக்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளோட இந்தியாவோட எரிபொருள் இறக்குமதி பார்த்திங்க அப்படின்னா 40% ரஷ்யா கிட்டேருந்தே நம்ம வாங்கிக்கிறோம். மிச்சதெல்லாம் கத்தார் இந்த மாதிரி இடங்கள்ல வாங்குகிறோம். இப்போ ரஷ்யாட்டிருந்து 40 வாங்குகிறோம். ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்குறதுனால நம்ம 2வது பிளேஸில் இருக்கோம், சீனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ சர்வதேச லெவலில் நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. இது போர் தொடங்கிய பிறகு கச்சா எண்ணெய் நிலக்கரி எரிவாயு விற்பனை மூலம் ரஷ்யாவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 78.52 லட்சம் கோடி வந்து ரஷ்யா ஈட்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். ஸோ நாம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம், சீனா 2வது வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக இவங்க எல்லார் பக்கமும் கொடுக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 78.52 லட்சம் கோடிக்கு வந்து கச்சா எண்ணெயை அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். ராஜாதித்ய சோழன். யார் ராஜாதித்ய சோழன் யாருன்னு பார்த்துட்டு இந்த தகவல் என்னன்னு சொல்லிடலாம். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடைக்கால சோழர். அவரோட ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கிய போர் விஷயமாக அதாவது பார்க்க போகிறோம். ஸோ இடைக்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய போர் எங்கே நடந்தது அப்படின்னா தக்கோலத்தில் நடந்தது. அங்கே நடக்கும்போது அவர் வந்து யானை மீது போர் புரிந்து வீர மரணம் அடைஞ்சிட்டார். அப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு அவரோட பேரை வைக்கிறதுக்காக யார் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரலில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ராஜாதித்ய சோழனை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ராஜாதித்ய சோழன் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாம் வந்து அந்த பேரை ஏன் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி, அதாவது புரியும் நமக்கு என்ன சொல்கிறது. அப்போ எதுவுமே சொல்லாமல் நாம் பாட்டுக்கு ராஜாதித்ய சோழன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு புரியாது இல்லையா. அதனால் ஒரு க்ளூ, அதாவது நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கட்டுமே.
ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன் நான். விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சிஐஎஸ்எஃப் பற்றி தான் விஷயம். சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதோட 56வது ஆண்டு தொடக்க விழாவை பற்றி தான் நம்ம இந்த தகவலில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு ராஜாதித்ய சோழ அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா தக்கோலத்தில். ஸோ அதை ராஜாதித்ய சோழன் அப்படிங்கிறவர் இடைக்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கிய போர் ஒன்று, அது தக்கோலத்தில் நடந்தது. இவர் தான் தலைமை தாங்கினார். சோழ இளவரசர் ராஜாதித்யன் தான் வந்து தலைமை தாங்கினார். ஸோ தலைமை தாங்கி யானை மீது போர் செஞ்சுட்டு இருக்கும்போது வீர மரணம் அடைஞ்சிட்டார். அது ஒரு முக்கிய போருங்கிறதுனால தான் அந்த இடத்துல அந்த பேரை நம்ம வைக்கிறோம். ஸோ யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மொழிப்போர் போயிட்டுருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு தமிழ் பேரை வச்ச இது யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதனாலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ் மீது பற்று வச்சுருக்கோம், நீங்கள் ஏன் எங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் வரீங்க, சாமி சண்டைக்கெல்லாம் வராதிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மொழியை திணிக்காதீங்க அப்படிங்கிற நாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இது எப்போ முடியும்னு தெரியல. சரி, தகவலுக்குள்ளே போயிடலாம். இது பார்க்கும்போது தலைமை ஏற்று சோழ இளவரசர் ராஜாத்தி நடத்தியிருந்தார். அவர் இறந்துட்டார், வீரமரணம் அடைஞ்சிட்டார். ஸோ தக்கோலத்தில் அமைந்துள்ள சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையத்துக்கு ராஜாதித்ய சோழ மண்டல பயிற்சி மையம் பெயரிடப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். தக்கோலத்தில் அமைந்துள்ள சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிற மண்டல பயிற்சி மையத்துக்கு என்னவா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ராஜாதித்ய சோழ மண்டல பயிற்சி மையம் வச்சுருக்கோம். ஸோ யார் வச்சாங்க? முதல்ல சிஐஎஸ்எஃப் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க யார் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாதுகாப்பு படைகள். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு விமான நிலையமெல்லாம் இருக்கும். விமான நிலையம் தெரியும், துறைமுகம் தெரியும், ரயில்வே நிலையம் தெரியும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுல இவங்க தான் கில்லாடிகன்னு சொல்லலாம். ஸோ இவங்க மட்டும்தான் அங்கே, அவங்க தான் இங்கே தான் இவங்க தான் அங்கங்கிற மாதிரி. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னால் அவங்க அங்கெல்லாம் இருப்பாங்க. நல்லா துப்பாக்கியெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க, பார்த்துருப்போம்ல நம்ம. அதனால் ஸோ அவங்களோட முக்கிய வேலையை பாராட்டி தான் வந்து நமக்கு இன்றைக்கி அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. 56 ஆண்டு ஆயிடுச்சு தொடங்கி, சிஐஎஸ்எஃப் தொடங்கி 56 ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ 1969 மார்ச் 10 தொடங்கியிருக்காங்க. எப்போது தொடங்கப்பட்டது? 1969 மார்ச் 10 தொடங்கப்பட்டது. சிஐஎஸ்எஃப் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நமக்கு தமிழில் சொல்லும் போது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை. இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இதுக்கு வந்து ராஜாதித்ய சோழ மண்டல பயிற்சி மையம்னு பேர் வச்சதுக்காக நாம் பார்க்குறோம். நம்ம மத்திய அமைச்சர் அமித்ஷா இருக்கார் இல்லையா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவர் வந்து கலந்துக்கிட்டு நமக்கு வந்து இந்த பேரை வச்சு வாழ்த்திட்டு போயிருக்காரு. ஸோ சிஐஎஸ்எஃப் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்எஸ் பட்டி. சிஐஎஸ்எஃபோட தலைமை இயக்குனர் யார்? ஆர்எஸ் பட்டி. சிஐஎஃப் படை வீரர்களில் எங்கே இருப்பாங்க? நமக்கு பொதுவாகவே மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு இவங்க அதுக்காக ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலம் எல்லா விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ரயில்வே நிலையங்கள் போன்ற பொதுத்துறை நிலையங்களில் இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து 2007 ஏப்ரல் 15 டெல்லி மாநகர காவலில் வந்து 2009 பிப்ரவரி 25 கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி தனியார் நிறுவனங்களுக்கும் கூட்டு நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இருந்தாங்க. பட் 2009 பிப்ரவரிக்கு அப்புறம் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா தனியார் நிறுவனம்னா என்ன சொல்கிறது, பெரிய பெரிய நிறுவனங்கள், செபி இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ மும்பையில் செபி எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இவங்க பாதுகாப்பு அளிக்க தொடங்கிட்டாங்க. 2800 பேரோட 1969 ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு படை வீரர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1,20,000 படை வீரர்கள் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 56ஆம் ஆண்டு தொடக்க தின விழா எங்கே நடந்தது அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஸோ இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் அப்படிங்கிறது தகவல். ஸோ ராஜாதித்ய சோழன்னு பார்த்துட்டோம், அவர் பேர் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். எங்கே வச்சாங்க? தக்கோலத்தில் இருக்கிற சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையத்துக்கு ராஜாதித்ய சோழ மண்டல பயிற்சி மையம் பேரிட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃப்னா என்ன? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதோட இயக்குனர் யார்? ஆர்எஸ் பட்டி. ஸோ ஓகே, நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம்.
அடுத்தது கலைச்செம்மல் விருது. கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது ஆண்டுதோறும் கொடுக்கப்படுற விருது. ஸோ இது எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 6 பேருக்கு கொடுப்பாங்க. யார் வழங்கியிருக்காங்க? நம்ம முதல்வர் தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்காரு. ஸோ கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது நம்ம முதல்வரால் ஆண்டுதோறும் 6 பேருக்கு கொடுக்கப்படுது. இது எதோட சார்ந்தது அப்படின்னா அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மரபு வழி ஓவியம், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் திறமை மிக்க கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுற விருது தான் கலைச்செம்மல் விருது. ஆண்டுதோறும் 6 பேருக்கு கொடுக்குறாங்க. 6 பேருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா செப்பு பட்டயமும் 1 லட்ச ரூபாய் விருதும் கொடுப்பாங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மரபு வழி பிரிவில் 21 ஓவிய சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும் நவீன பாணி பிரிவில் 52 ஓவிய சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும் இவ்விருது இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட ஆண்டிலிருந்து இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட ஆண்டில் பார்க்கும்போது கரெக்டான இது எனக்கு கிடைக்கலைங்க. 2008 வருது, 2009 வருது. ஸோ என்ன எதுன்னு தெரியல, அதனால் நம்மளால் இதில் கொண்டு வர முடியல. ஸோ அப்படி பார்த்தா கூட 2008-09 இது கொடுக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். கலைச்செம்மல் விருது அப்படின்னு பார்க்கும்போது 6 பேர்த்துக்கு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. இதோட பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய். இது கொடுக்கும்போது 20,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்க்கும்போது 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. 6 பேருக்கு கொடுக்குறாங்க. நம்ம முதல்வர் கொடுக்குறாரு. ஸோ ஆண்டுதோறும் 6 கலைஞர்கள் விருது வழங்கப்படுகிறது. அதுங்கிறது தகவல். கலைச்செம்மல் விருது நம்ம 6 பேர்த்துக்கு இந்த ஆண்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். கலைச்செம்மல் விருது அப்படின்னா என்ன? அரசோட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம், சிற்பக்கலை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியம் வரைகிறது, சிற்பங்கள் இது பண்ணுறது, செதுக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கலைஞர்களை கௌரவிக்கிறதுக்காக தான் கலைச்செம்மல் விருது. பார்த்திங்களா, எல்லாரையுமே அவங்களோட வேலைகளை பாராட்டி ஒரு விருது கொடுக்குறோம். ஸோ நம்ம வீடியோவே நீங்கள் ஒரு பாராட்டி உங்களோட விருதை கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறவங்க. நம்ம தொடர்ந்து தகவலுக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். இது ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுற விருது தான். அதே மாதிரி தான் கலைஞர் எழுதுகோள் விருது. எழுதுகோள்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகை எழுத்து அப்படிங்கிறது. ஸோ இது பத்திரிகை துறை சார்ந்த ஒரு விருது தான். பத்திரிகை துறையில் சிறப்பாக செயலாற்றுறது, அவங்களோட எழுத்துக்கள் மூலிமா சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இந்த எழுதுகோள் விருது அப்படிங்கிறது. நம்ம கலைஞர் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும். அவரோட எழுத்துக்கள் மூலியமாகவும் இலக்கியங்கள் மூலியமாகவும் எவ்வளவோ படைப்புகள் படைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த விருது கொடுக்கறதுக்கு உண்டான தகுதியான ஆளுங்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு எப்போ கொடுக்குறாங்க இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்குறாங்க, இது எப்போ இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 ஆண்டு முதல் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகிறது. எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா 2021 கொடுக்குறாங்க. பத்திரிகை துறையில் சிறப்பாக செயல்படுறவங்க அவங்களோட எழுத்துக்கள் மூலிமா சமூகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை விதைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை சிறப்பாக செஞ்சவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது தான் கலைஞர் எழுதுகோள் விருது. 2001 ஆண்டு முதல் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருது. இப்போ கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டில் இருக்கிற 2025க்கோ 24க்கோ கிடையாது, 2023 ஆண்டுக்கு. ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் 2023 ஆண்டுக்கான விருது தான் இப்போது நக்கீரர் ஆர் கோபால். நக்கீரர் பத்திரிகையோட ஆசிரியர் நமக்கு தெரியும், கோபால் அவர்கள். நக்கீரன் கோபால்னு தான் அவருக்கு பேரே. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ வீரப்பன் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம அவரை நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி 2023 ஆண்டுக்கான நக்கீரன் ஆர் கோபால் அவருக்கு விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுகிதா சாரங்கராஜ் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ யார்? நம்ம முதல்வர். எங்கே? தலைமைச் செயலகத்தில். இந்த விருதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம். கலைஞர் விருதுனாவே ஒரு மதிப்பு தான். ஸோ அதனால் அதோட பரிசு தொகை கூடியிருது 5 லட்சம். கலைச்செம்மல் விருதுக்கு 1 லட்சம். இது பார்க்கும்போது கலைஞர் எழுதுகோள் விருதுங்கும்போது 5 லட்சம். ஸோ அடுத்தது இதுக்கு சான்றிதழும் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2021 சண்முகநாதன் வாங்கியிருக்காரு, 2022 VN சாமி வாங்கியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது நக்கீரன் கோபால் அவர்களும் சுகிதா அவர்களும் வாங்கியிருக்காங்க கலைஞர் எழுதுகோள் விருது. அடுத்தது போயிடுவோம். நமக்கு மக்கள் நல்வாழ்வு திட்டம் மூலமா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஒரு மீட்டிங்கில். ஸோ அதில் நமக்கு முக்கியமானதை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஸோ பேறுகால இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் 39.4% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பேறுகால இறப்பு விகிதம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பேறுகாலம் அப்படின்னா ப்ரெக்னென்சி டெலிவரி டைம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெலிவரி டைமில் டெலிவரி ஆகும்போது அவங்க இறந்துட்டாங்க
இறந்துடுறாங்க இல்லையா, அந்த விஷயந்தான் இது. ஸோ அந்த இறப்பு விகிதம், பேறுகால இறப்பு விகிதம்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் இறக்கிறது. பெரும்பாலும் பேறுகாலம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாமல் யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி டைமில் இறக்கிறது தான் வந்து பேறுகால இறப்பு விகிதம்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது 39.4% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி குழந்தைகள் உயிரிழப்பும், பிறக்கும் போதே அந்த குழந்தைங்க இறந்து பிறப்பாங்க, இல்லைன்னா பிறந்து 1.5 மாதத்துக்குள்ளே இறந்துருவாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு கணக்கு வச்சு 7.7% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மேற்கொண்டு இன்னும் வரும் ஆண்டுகளில் வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறதாகவும், 0% கொண்டு போக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறதாகவும் நமக்கு வந்து சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 2.19 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நமக்கு இதனால் என்ன தெரியுது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 2.19 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதயம் காப்போம் திட்டத்தின் கீழே நமக்கு 15,000 பேருக்கு மேற்பட்டோருக்கு உயிர் காக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம சைட்லலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். பெரிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும், இருந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது எல்லோரும் போய் ஒரே ஆஸ்பத்திரியில் குமிய முடியாது இல்லையா, அங்கங்கே அந்தந்த இடத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 14 மாத்திரைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாரடைப்புக்காக இப்போ கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல். ஸோ இதயம் காப்போம் திட்டம்னா நம்ம மாரடைப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது. இது வந்து 15,000க்கும் மேற்பட்டோர் வந்து இதனால் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து 14 மாத்திரைகள் கொடுக்குறாங்க. மாரடைப்புக்காக கொடுக்கப்படுற ஒரு மாத்திரைகள் 14 மாத்திரைகள் நமக்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, நமக்கு தமிழகம் முழுவதிலையும் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. புற்றுநோய் பரிசோதனை வைக்கிறதுக்கு புற்றுநோய் பரிசோதனை என்ன சொல்கிறது, அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ புற்றுநோய் பரிசோதனை ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்காக சோதனை முயற்சியாக 4 மாவட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துறதுக்காக அரசாணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரத்தில் ஒப்புதல் கிடைச்சிடும்னு அவர் சொல்லியிருக்காரு. 27 கோடியில் புற்றுநோய் பரிசோதனை கூடம் வந்து அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மக்கள் நல்வாழ்வு திட்டத்தை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுருக்கிறோம். நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். ஒரு அப்பாயின்மெண்ட் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. யார் அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் தான் நமக்கு நல்லாவே தெரியுமே, சஞ்சய் மல்கோத்ரா. இவர் யார் அப்படின்னு பார்க்குறோமா, கேட்குறீங்களா? ஸோ யார் அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட செயல் இயக்குனர், சிஇஓன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ரிசர்வ் வங்கியோட செயல் இயக்குனர். இவர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரத்னாகர் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையில் முதன்மை ஆலோசகராக பணியாற்றிட்டு இருந்தார். இவர் ஆல்ரெடி வந்து என்ன இதில் இருந்தார் அப்படின்னா டெசிக்னேஷனில் இருந்தார் அப்படின்னா புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையில் முதன்மை ஆலோசகராக இருந்தார். ஸோ இப்போ வந்து புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல் மேலாண்மை துறை மற்றும் நிதிநிலைத்தன்மையை கவனிப்பார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இவர் பேர் என்ன, அஜித் ரத்னாகர் ஜோஷி. ரிசர்வ் வங்கி சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் வந்து ஆளுநராக இருக்கார். இவர் பார்த்திங்க அப்படின்னா செயல் இயக்குனராக இருக்கார். இவர் வந்து புள்ளி விவரங்கள், தகவல் மேலாண்மை, நிதித்தன்மை 3ஐயும் கவனிச்சுக்குவார். நாம் அடுத்த தகவல் போயிடுவோம். இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம், அவர் வாங்கிட்டார். அடுத்தது மார்ச் 8 கொண்டாடப்படுற மிக முக்கியமான ஒரு நாள் இருக்குங்க. மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. நம்ம உறவுகளில் இருக்கிற அக்கா தங்கை அனைவருக்கும் வந்து அதாவது மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம யூடிஎம் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள், நம்ம யூடிஎம்மில் இருக்கிற அண்ணன் தம்பி சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ நம்ம தகவலுக்குள்ளே போயிடுவோம். தீம் 2025 மகளிர் தினத்துக்கான தீம் என்னன்னு பார்க்கும்போது கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் மகளிருக்கு உரிமைகள், சமத்துவம், அதிகாரப்பூர்வமாக்கல். இதுதான் வந்து நமக்கு இந்த ஆண்டோட கருப்பொருள். அனைத்து பெண்கள் மற்றும் மகளிருக்கு உரிமைகள், சமத்துவம், அதிகாரப்பூர்வமாக்குறது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட். இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட். பாலினத்தை பற்றி சொல்கிறது தாங்க. பெண்களை வந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் வந்து நம்ம அழிச்சிருவோம்ல, நாமல்ல, நமக்கு முன்னாடி இருந்தவங்க பெண் குழந்தைகள் தேவையில்லைன்னு அழிச்சதுனால பாலின விகிதம் ஏற்றத்தாழ்வாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது. பையனுக்குனா ஒரு ரைட்ஸ், பொண்ணுக்குனா ஒரு ரைட்ஸ். பையனா இதை செய்யலாம், பொண்ணுனா இதை செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை.
எல்லாருக்கு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சமம், எல்லா விஷயங்களையும் சமமாக நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் வாய்ப்புகளையும் சமமாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வாய்ப்புகள் சமமாக கொடுக்கும்போது தான் அவங்களோட திறமைகளை அவங்களால செயல்படுத்த முடியும். இவங்களால் இதை செய்யணும் இவங்க செய்யக்கூடாதுன்னு அவங்கள கீழே வச்சுட்டே இருக்கும்போது அவங்களால எப்படி அந்த விஷயத்தை சாதிக்க முடியும்? ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம், சாதிக்கவும் தான் போகிறோம். ஸோ அதை பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் வந்து மகளிர் தினம். ஸோ மகளிருக்கு ஈக்குவலிட்டி ரைட்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் வந்து இந்த நாள். ஸோ எல்லா துறையிலும் சாதிச்சிட்ருக்கிற மகளிருக்காக நம்ம சார்பாக, நம்ம யூடிஎம் சார்பாக, நம்ம உறவுகள் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஸோ அப்படி அது மட்டும் இல்லை, இது ஏன் தோன்றுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் வந்திருக்கு, எதனால் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, அரசன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல், அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வாக்குரிமை அளிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. 1914 மார்ச் 8. அப்போ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்ய தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஸோ 1914 மார்ச் 8லேருந்து நாம் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். யார் இதை வந்து ஒப்புதல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா அமெரிக்காவோட, இது அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆன ஒரு பிரச்சனை தான். ஏன் அமெரிக்காவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அமெரிக்காவோட நியூயார்க்கில் நெசவு தொழில்னு சொல்லுவோம், டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஈஸியாக சொல்லணும்னா கார்மெண்ட்ஸ் வேலை அப்படின்னு சொல்லிக்கலாமா. நெசவு தொழிலில் பெருமளவு பெண்கள் தான் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து 16 மணி நேரம் வேலை செஞ்சு மிக குறைவான ஊதியத்தையே வாங்கினாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரே கோபம். ஸோ 1857 நியூயார்க் நகரத்தில் உழைக்கும் பெண்களெல்லாம் கூடி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஒரு குரல் எழுப்பிட்டாங்க, ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்க. போராட்டம் தான் அது. ஸோ பெண்கள் அமைப்பு அப்போ தான் வந்து ஒரு பெண்கள் அமைப்பே தோன்றுச்சு. 16 மணி நேரம் வேலை செய்கிறோம், ஊதியம் குறைவாக கொடுக்குறீங்க, ஸோ அதை வந்து எங்களுக்கு பத்தாது, அதையும் நாங்கள் கரெக்டாக நீங்கள் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அமெரிக்காவோட நியூயார்க்கில் நடந்துச்சு. அங்கே தான் பெண்கள் அமைப்பே தோன்றிருக்கு. ஸோ 1908 பார்க்கும்போது 1857 தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 1908 வாக்குரிமை கேட்டு கொதித்து எழுந்துட்டாங்க போங்க. அதனால் அப்போது ஜனாதிபதி பார்த்திங்க அப்படின்னா தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் போராட்டத்தை பார்த்து பயந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 1911 மார்ச் 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஒரு சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அரசர் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு மார்ச் 8ஆம் தேதி. ஸோ அதை நினைவு கூற நாளாக தான் நம்ம வந்து மார்ச் 8ஆம் தேதியான நம்ம வந்து இந்த பெண்கள் உமன்ஸ் சர்வதேச பெண்கள் தினம் நம்ம கொண்டாடுறோம். இதுதாங்க சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது முதல்வர் அழைப்பு. முதல்வர் யார் அழைப்பு விடுத்துருக்காரு? நம்ம எல்லாருக்கும் இல்லைங்க, 7 மாநில முதல்வர்களுக்கும் முக்கியமான, அதாவது முன்னாள் முதல்வர்கள், முக்கிய பிரமுகர்கள் அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாக ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நம்ம பெண்கள் தினத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாள் மட்டும் நம்ம பிரதமரோட சமூக வலைத்தளத்தை இயக்கிறதுக்கு 6 பெண்களுக்கு வந்து நம்ம பிரதமர் இது கொடுத்துருந்தார். அதாவது நேற்றைய நாளில் ஒரு நாள் மட்டும் அவங்க வந்து நம்மளோட பிரதமரோட சமூக வலைப்பக்கங்களை இயக்கலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாரு, பெண்களை மரியாதை செய்யும் விதமாக. மொத்தம் 6 பேர். ஒடிசாவை சேர்ந்த அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா, அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி ஷில்பி சோனி, தில்லியை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் அஞ்சலி, காளான் தொழில் செய்யும் பீகாரை சேர்ந்த அனிதா தேவி, ராஜஸ்தானை சேர்ந்த ஃப்ரான்டியர் மார்க்கெட்ஸ், எல்லாமே வடநாடாக இருக்குது அப்படிங்க. இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, நமக்கு தெரியும். அவங்களும் வந்து நேற்றைய ஒரு நாள் மட்டும் பிரதமரோட சமூக வலைப்பக்கத்தை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை சொல்லும் போது இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டு ஸ்கிப் ஆகி அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். சரி, அடுத்தது முதல்வர் அழைப்பு யாருக்கு கொடுத்துருக்காரு? தொகுதி மறுசீரமைப்பு விவகாரமாக தான் வந்து கூட்டு நடவடிக்கை மேற்கொள்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று கூட்டப்படுது 22ஆம் தேதி. அதாவது மார்ச் 22ஆம் தேதி ஒரு குழு ஒன்று கூட்ட போகிறாரு நம்ம முதல்வர். யாருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னா தென் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்களுக்கு. தென் மாநில முதல்வர்னால் யார்? நம்ம தமிழ்நாடு சைடில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. ஸோ அந்த பக்கம் தென் மாநிலம் இல்லாமல் அந்த பக்கம் கிழக்கு வடக்குன்னு பார்க்கும்போது மேற்கு வங்காளம், ஒரிசா,
இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பஞ்சாப் இவங்க எல்லாத்தையும் வந்து வர சொல்லியிருக்காரு முதல்வர் அதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் முக்கியமான பிரமுகர்கள் இவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்காரு மீட்டிங் போடுறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக நமக்கு நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து இது வரைக்குமே நமக்கு 550 எம்பிஸை இருக்கணும்னு சட்டத்திலேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை 800க்கு மேலே கிட்டத்தட்ட 840 எம்பியாக மாற்ற போகிறாங்க. 840 மாற்றும் போது எதை வச்சு மாற்றுவாங்க? மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வந்து நமக்கு தொகுதிகள் பிரிக்கப்பட்டு இத்தனை தொகுதிக்கு இத்தனை மக்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். சட்டப்பிரிவு 80 81 பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது ராஜ்யசபா லோக்சபாவில் அந்த எந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் அமைப்பை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது மக்களை பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த சட்டப்பிரிவில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம வீடியோவில் அது இருக்குங்க. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம உறவுகள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோடு சேர்ந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மார்ச் 5ஆம் தேதி நம்ம அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இல்லையா, அதில் எடுத்த முடிவு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களோட முக்கியமான ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் எடுத்த ஒரு முடிவு. ஸோ அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவுனால தான் நம்ம வந்து அவர் அழைப்பு கொடுக்குறாரு, நீங்கள் வாங்க நம்ம தென் மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மேலேருந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு நம்ம முதல்வர். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 சட்டப்பிரிவுகளை பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 7 மாநில முதல்வருக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இந்தியாவோட இதுக்கு முன்னாடி நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு எப்போ கடைசியாக நடந்தது அப்படின்னா 1952, 1963 மற்றும் 1973 ஆண்டுகளில் மக்களவைத் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. எப்போது 1973 தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு செய்யலை. ஸோ ஏன் செய்யலை, எதுக்கு செய்யலை? 1976க்கு அப்புறமா அதை தான் இப்போ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. 1971 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் வந்து இது வரைக்கும் நமக்கு தொகுதிகள் பிரிக்கப்பட்டு நம்ம சார்பாக எம்பிக்கள் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. ஸோ அதையே வச்சு தான் செய்யணும். நாங்கள் வந்து மக்கள் தொகை அதிகப்படுத்தலை, நம்ம ஃபேமிலி பிளானிங் எல்லாம் சொல்லி சவுத்தில் வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கோம். பட் நார்த்துலலாம் அப்படி கிடையாது. அங்கே வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ஒரு பெற்றோருக்கு இத்தனை குழந்தைங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு வந்து 1 2 இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம கட்டுப்பாடாக இருக்கும்போது நம்ம மக்கள் தொகையை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலயமா தொகுதி பிரிக்கும் போது அங்கே நார்த்தில் அதிகமாக எம்பிக்கள் இருப்பாங்க, சவுத்தில் கம்மி ஆயிடுவாங்க. ஏற்கனவே சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான இதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத விஷயமே. சரியான நிதிகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நார்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு மத்திய அரசு சவுத்தை கவனிக்க மாட்டேங்கிறதா பிரச்சனை. இப்போ எம்பியும் இல்லை அப்படின்னா நம்ம சார்பாக யார் பேசுவாங்க? இப்போ 39 பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. ஸோ அதுவுமே இல்லை, அதுவுமே இன்னும் குறைக்கப்படும், 8 குறைக்கப்படுங்கிறது ஒரு கணக்கு சொல்கிறாரு நம்ம முதல்வர். 8 தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 8 தொகுதி இருக்காது, 39 பேருக்கு 31 பேரும் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வர் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. இது பார்க்கும்போது 1976 அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின்படி, இந்த 42வது திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி அரசியல் அமைப்புனே சொல்கிறோம். அத்தனை திருத்தம் இந்த 42ல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவும் நம்ம பார்த்தோம்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அதனால் 42வது சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்குங்கிறத மட்டும் பார்த்துடலாம். சட்டத்திருத்தத்தின்படி மக்கள் தொகையை வந்து அதுக்கு மேலே 42வது சட்டத்திருத்தத்தில் மக்கள் தொகையை 2000 ஆண்டு வரைக்கும் எடுக்கக்கூடாது. 1976 அதாவது 1976ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிப்பதற்காக, அதுக்கப்புறம் மக்கள் தொகை கட்டுப்பாடு அதிகரிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 42வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா 1976க்கு அப்புறமா மக்கள் தொகை ஏறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா 2000ஆம் ஆண்டு அப்படிங்கிறத அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 42வது சட்ட திருத்தத்தில் 1976லேருந்து 2000 வரைக்கும் மறுசீரமைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு சொன்ன விஷயம். 2000க்கு அப்புறம் தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கணும். ஸோ 2000க்கு அப்புறம் எடுத்தாங்களா? எடுக்கலை. ஏன் அப்படின்னா
அதாவது மக்கள் தொகை மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா அப்படிங்கிறது விஷயம் இல்லை, மறுசீரமைப்பு பண்ணாங்களாங்கிறது தான் விஷயம். ஸோ மறுசீரமைப்பு பண்ணாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அப்போது 2001 ஒரு சட்டம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இந்த சட்டத்திருத்தம் வாயிலாக நமக்கு 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை இதுவரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. 84ல் 2001 ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை இது நீட்டிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2000 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்த மறுசீரமைப்பு இப்போ 2026 வரைக்கும் சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது 84வது சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது 84வது அரசியல் சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பிஸ்ன்னு சொல்லுவோம். 84வது சட்ட பிரிவு 2001ல் இந்தியாவோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி பங்கீடு தொடர்பான முக்கிய திருத்தம். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், மறுசீரமைப்பு தொகுதி பிரியும், எம்பிஸ் பிரிவாங்க அப்படிங்கிறது தான் இது. எம்பிஸ் எம்எல்ஏஸ் ரெண்டுமே. ஸோ 84வது அரசியல் சட்ட திருத்தம் நமக்கு என்ன சொல்லுது? 2001 போடப்பட்டது. இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி பங்கீடு தொடர்பான முக்கிய திருத்தத்தை பற்றி இங்கே நமக்கு 84 சொல்லுது. இது 2026 எடுத்தாலும் நமக்கு 1976 76 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தான் நமக்கு அதாவது எம்பிஸோட தொகுதிகளுக்கு இருக்கணும், ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் 1976 வர்றது. ஸோ இதை மாற்றக்கூடாது, 84ல் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் மாற்றப்பட வேண்டும். ஆனால் 1976 42வது திருத்தமும் மூலம் 2026 வரை தொகுதிகள் மீள்பிரிப்பு செய்யக்கூடாது. அதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், ஆனால் எந்த எம்பியும் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ இதை உறுதி செய்ய இதுக்கு இதுதான் விஷயமே. நமக்கு புதிய தொகுதிகள் உருவாக்க முடியாது அப்படின்னாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் கொஞ்சம் வரம்புகள் மாற்றம் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, எந்த எம்பிசியும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 84ல் சொல்கிற விஷயம். ஸோ 2026 வரைக்கும் நமக்கு எந்த அந்த 84வது சட்டப்பிரிவில் எந்த ஒரு மறுசீரமைப்பு மூலயமா நமக்கு யாரையும் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அப்படி குறைக்கக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ 2026ல் நமக்கு மறுசீரமைப்பு பண்ணுறதா மேலே சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலில் சொல்லியிருக்காங்க. அப்படி மறுசீரமைப்பு பண்ணும்போது 550 இருக்கிறவங்க 800 போவாங்க. அப்போ 800 போகும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வரும்போது இப்போ நம்ம கணக்கு எடுத்தோம். இப்போ 2026 கணக்கு எடுக்கிறதாவே வச்சுக்குவோமே. 2026 நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப இது என்ன சொல்கிறது, நமக்கு குறைவாகவும் நார்த்தில் அதிகமாகவும் இருப்போம். அப்போ நமக்கு எம்பிஸ் குறைய செய்வாங்க, நார்த்தில் எம்பிஸ் அதிகமாவாங்க. நம்ம சார்பாக அங்கே பேசுகிறதுக்கு ஆளுங்க கம்மியாயிருவாங்க, அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே தாமரை மலர்ந்துருக்கு, இங்கே தாமரை மலரல, இங்கே மலர வேண்டியதே இல்லை. ஏன்னா இங்கே ஆளுங்க அங்கேயும் அவங்க ஆளுங்களே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இல்லைங்க, இது நம்ம தமிழக அரசோட ஒப்பீனியன். இதுக்காக ஒரு மீட்டிங், இது நமக்கு சட்டத்திருத்த 42 84 நமக்கு சொல்லுது, மறுசீரமைப்பு விஷயமா சொல்லுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது சாகித்ய அகாடமி பரிசு யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இவங்க பேர் பா. விமலா. இவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நூலுக்காக அப்படின்னா என் ஆண்கள் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்ததுக்காக கொடுத்துருக்கு. பொதுவாகவே சாகித்ய அகாடமி அப்படின்னு பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு சிறந்த இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கப்படும் மதிப்பிற்குரிய விருது. பரிசு தொகைன்னு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாயும் ஒரு பட்டயமும் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேறு மொழியில் இருக்கிற லாங்குவேஜை தமிழ் மொழிக்கு மாற்றுறது, தமிழில் இருக்கிற வேறு மொழிக்கு மாற்றுறது, இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணுறது தான் விஷயமே. ஸோ அப்படி ஒரு விஷயமா இவங்களுக்கு பா. விமலா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ தமிழ் மொழியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான
சாகித்ய அகாடமி விருது 2024க்கு பா விமலா அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மலையாளத்தில் வெளியான எந்த ஆண்கள் அப்படிங்கிற ஒரு நூல் நளினி ஜமீலாவோடது அந்த நூல். ஸோ அதை வந்து என் ஆண்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் வெளியான எந்த ஆண்கள் என்பது நளினி ஜமீலாவின் வாழ்க்கை அனுபவங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான வரலாற்று நூல். அதை வந்து என் ஆண்கள் அப்படின்னு பா விமலா இந்த நூலை தனித்துவமாக தமிழாக்கம் மூலம் விரிவாகவும் இலக்கிய நயத்துடனும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறதுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிது 2024க்காக. இதுக்கு முன்னாடியே 2024 ஆண்டுக்கான வந்து சாகித்ய அகாடமி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரா வெங்கடாசலபதி. எந்த நூலுக்கு அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 இந்த நூலை மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் பா விமலா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே நம்ம விமானம் இது தெரியுதா, இராணுவ போர் விமானம்னு சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு விஷயங்க இது டேங்கர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு என்ஜின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. T-72 ரக பீரங்கிகளுக்கு இது இருக்கு இல்லையா, இதுக்காக இந்த பிக்சரை காமிச்சா தான் நம்ம என்ன வாங்க போகிறோங்கிறது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பிக்சர் எடுத்தேன். இந்த வண்டிக்கு என்ஜின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். யார்கிட்ட அப்படின்னா ரஷ்யா கிட்ட. அதுக்காக நம்ம டிஃபென்ஸில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ரோசோபோரன் அப்படிங்கிற நிறுவனத்தோட 2156 கோடிக்கு இந்திய இராணுவம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதுக்கு இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லை, இன்ஜின் இருக்குது. அதில் வந்து HP ஹார்ஸ் பவர் சொல்லுவோம் இல்லையா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் சுடுறதுக்கு சௌகரியமாக, வண்டி ஓடுறதுக்கு சௌகரியமாக இருக்குல்ல, அதுக்கு தான். யாரையும் சுடக்கூடாது அப்படிங்கிறோம். பார்ப்போம். இந்திய இராணுவத்தின் மிக முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுறதா இந்த T-72 பீரங்கி. T-72 பீரங்கி. இந்த பீரங்கிக்கு நம்ம வந்து என்ஜின் வாங்க போகிறோம். யார்கிட்ட வாங்க போகிறோம்? ரஷ்யாவை சேர்ந்த ரோபோ சங்கர்னு சொல்லிட்டேன். ரோசோபோரன் நிறுவனத்தோட 2156 கோடிக்கு நம்ம இந்திய இராணுவம் ஒரு ஒப்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த எங்கே நமக்கு வந்து தயாரிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலைக்கு நவீன தொழில்நுட்பங்களையும் ரஷ்ய நிறுவனம் பகிர உள்ளது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ T-72 ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது போங்க இன்றைக்கி எனக்கு. T-72 பீரங்கிகளில் தற்போது 780 ஹார்ஸ் பவர் 780 ஹெச்பின்னு சொல்லுவோம். அந்த ஆற்றலுடைய என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே இதை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஹெச்பியாக மாற்றணும். அதுக்கான ஒப்பந்தம் தான் வந்து இப்போது ரஷ்யாவோட ரோசோபோரன் நிறுவனத்துக்கிட்ட நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் போட்டிருக்காங்க. T-72 பீரங்கி இதுக்கு என்ஜின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 1000 ஹெச்பி என்ஜின் பொருத்துவதற்கான ஒப்பந்தம். அடுத்தது செஸ்ஸு. நேற்று ஒருத்தருக்கு பார்த்தோம், 38வது கேன்ஸ் செஸ் போட்டியில் வந்து இனியன் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிராக் மாஸ்டர்ஸ், செக் குடியரசில் நடைபெற்ற பிராக் நகரில் பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. இதில் இந்தியாவை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. நெதர்லாந்தோட அனிஸ்கிரி செகண்ட் பிளேஸில் இருக்கார். அடுத்தது சில்வாசாவில் என்ன நடந்தது? சில்வாசா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம யூனியன் பிரதேசம் டாமன் டையூவில் இருக்குது இல்லையா, அங்கே. ஸோ தாத்ரா நகர் ஹவேலியில் உள்ள சில்வாசா நகருக்கு நம்ம பிரதமர் வந்து போயிருந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா 2580 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வச்சார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நமோ மருத்துவமனை திறக்கப்பட்டது. நமோ மருத்துவமனை எங்கே திறக்கப்பட்டது? சில்வாசாவில் திறக்கப்பட்டது. நமோ மருத்துவமனை அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு எல்லா வசதி வாய்ப்புகளோட கூடிய 450 அறைகள், படுக்கை அறைகள் கொண்ட ஒரு எல்லா வசதியும் இருக்குது. எல்லா ஆஸ்பத்திரிக்கு தேவையான எல்லா வசதிகளோடு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நமோ மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம பிரதமர் அங்கே போயிருக்காரு சில்வாசாவில். நம்ம சில்வாசா பார்க்குறதுக்கு காரணம் இதுதான். இதோடு சேர்ந்து 2-3 தகவல்களை நமக்கு சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்துருவோம். நமோ மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டது? சில்வாசாவில். ஸோ பிராந்தியத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சில்வாசாவில் நமோ மருத்துவமனை திறப்பு விழா முக்கிய திட்டங்களில் ஒன்று அப்படிங்கிறது. 2580 கோடி ப்ராஜெக்ட்டு நம்ம பிரதமர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதில் நமோ மருத்துவமனை சிறப்பான ஒன்று. அது சொன்னதும் இல்லாமல் நம்ம வந்து உடல் பருமனால் 2050
நம்ம உடல் பருமன் பிரச்சனையால் 44 கோடி மக்கள் பாதிக்கப்படுவோம். அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. ஸோ எண்ணெய் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணுன்னாவே வாங்கிறத கம்மி பண்ணணும். வாங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ண சொல்கிறாரு. உடல் பருமனால் நம்ம 2050 வந்து 44 கோடி மக்கள் வந்து அவஸ்தைப்படுவோன்னு சொல்கிறாரு. ஸோ சைக்கிள் பயிற்சியெல்லாம் போக சொல்கிறாரு, உடற்பயிற்சியெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாரு. நம்ம பண்ணிடுவோம், நல்லது தானுங்க. நமக்கு நல்லது சொன்னால் நம்ம செஞ்சிட வேண்டியது தான். ஸோ PMMY அது என்ன? PMMYனா பிரதம மந்திரி முத்ரா யோஜனா. பொதுவாகவே யோஜனா அப்படின்னா நமக்கு திட்டம், தமிழில் திட்டம், ஹிந்தியில் யோஜனா. ஸோ PM முத்ரா யோஜனா, முத்ரா திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு. முத்ரா திட்டத்தில் இது வரைக்கும் நமக்கு வந்து 32 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காரு. இது எப்போ தொடங்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 8 தொடங்கப்பட்டது. முத்ரா பார்க்கும்போது நமக்கு விவசாயம் அல்லாத வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு பொதுத்துறை வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள், மைக்ரோ நிதி நிறுவனங்கள் MFIன்னு சொல்லுவோம், அது மற்றும் வங்கி அல்லாத நிறுவனங்கள், அந்த மாதிரி நிறுவனங்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து முத்ரா திட்டம். இது வந்து இவர் மோடி 3.0க்கு முன்னாடி வரைக்கும் 10 லட்சம் இருந்தது. எப்போ மோடி 3.0 அதாவது நம்ம பிரதமர் வந்து 3வது ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து 10 லட்ச ரூபா கடன் மட்டும்தான் இருந்தது. 10 லட்ச ரூபா கடன் தொகை மட்டும்தான் இந்த மாதிரி வங்கிகளிலிருந்து குறு சிறு தொழில் செய்கிறவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடன் தொகை 10 லட்சம் ரூபா. ஸோ இதை வந்து அவரோட 3வது ஆட்சி காலத்தில் மாற்றிட்டார். எவ்வளவோ மாற்றிட்டார், 10 லட்சத்துலேருந்து அப்படியே டபுளாக மாற்றிட்டார், 20 லட்சம். ஸோ இப்போ வந்து நமக்கு இதுக்கு கொடுக்கப்பட்ட விலை பார்த்திங்க அப்படின்னா 32 லட்சம் கோடி கடன் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விஷயம். ஸோ இதில் வந்து 3 பிரிவின் கீழே கொடுத்துட்டு இருந்தாங்க. சிசு, கிஷோர், தருண், இந்த 3 பிரிவின் கீழேயே நமக்கு வந்து கடன் கொடுக்கப்பட்டிருந்தது. சிசுவில் போய் முதல்ல வாங்கும்போது 50,000 ரூபா கடன் கொடுப்பாங்க. அதை கட்டி முடிச்சுட்டு கிஷோருக்கு போகும்போது 50,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. அதை கட்டி முடிச்சுட்டு தருணுக்கு போகும்போது 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து அவரோட 2 ஆண்டுகால ஆட்சியில் அதாவது 10 வருஷம் ஆட்சி 2014-15 25 வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா அவர் 3ஆவதாக வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா தருண் ப்ளஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து 10 லட்ச ரூபா கடன் தொகையை 20 லட்சமாக மாற்றிட்டாரு அப்படிங்கிறது விஷயம். ஸோ முத்ரா திட்டத்தை பற்றி விஷயம் இதுதான். முத்ரா திட்டம்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இது அவர் சொல்லும் போது நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ முத்ரா திட்டம் வந்து ஏப்ரல் 8 2015 கொண்டு வரப்பட்டது. சிறு குறு தொழில் தொடங்குறவங்களுக்காக 10 லட்ச ரூபாய் தொகை 20 லட்ச ரூபாய் இப்போ மாற்றியாச்சு. ஸோ முத்ரா கடன் திட்டம் பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாய் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. 3 பிரிவின் கீழே கொடுக்கப்படுது. இது வரைக்கும் நமக்கு 32 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து குஜராத் மாநிலம் சூரத் உணவு பாதுகாப்பு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றார். குஜராத்துன்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். சோலார் பேனல், அதாவது குஜராத்தின் சூரத்தில் உள்ள கோல்டி சோலார் நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் AI இயங்கும் ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவின் முதல் AI இயங்கும் சூரிய ஒளி AIயில் இயங்குகிற சூரிய ஒளி உற்பத்தி பாதையை தொடங்கி வச்சுருக்காரு. யார் அப்படின்னா நம்ம மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு. இந்தியாவோட முதல் AI சூரிய ஒளி உற்பத்தி பாதை எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் சூரத்தில் இருக்குது. அடுத்தது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டி 2025 எங்கே நடக்க போகுது? புதுடில்லியில் நடக்க போகுது. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டி எங்கே நடக்க போகுது அப்படின்னா புதுடெல்லியில் நடக்க போகுது. ஸோ மார்ச் 20 to மார்ச் 27 வரைக்கும் இது நடக்க போகுது. பல சர்வதேச பாரா விளையாட்டு அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பாரா விளையாட்டுப் போட்டிகள்னாவே நமக்கு மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெறுற போட்டி. ஸோ அது வந்து கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டி நமக்கு 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா புதுடெல்லியில் நடக்க போகுது. மார்ச் 20லேருந்து 27 வரைக்கும் நடக்க போகுது. நமக்கு இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மார்ச் 7 and 8 2 நாளுக்கான தகவல்களையும் பார்த்துட்டோம். இந்த இன்றைக்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.